அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் ரிடம்ஷன் அப்படின்னா அதுக்கான தமிழ் மீனிங் வந்து மீட்கக்கூடியது இல்லை மீள்தக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு டெட்லைன் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இல்லை மேக்ஸிமம் 20 இயர்ஸ் வரைக்கும் டெட்லைன் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பியாண்ட் 20 இயர்ஸ் வந்து கிடையாது. ஸோ அப்போ அந்த 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் அந்த டெட்லைன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, த கம்பெனி ஷுட் டேக் பேக் இட்ஸ் ஷேர்ஸ் ஃப்ரம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய கம்பெனியோட ஷேர்ஸை திருப்பி எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் எவ்வளோ ஷேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களோ இப்போதைக்கு கரண்ட் ரேட் என்னவோ அதை வந்து த கம்பெனி ஹாஸ் டு பே டு தெம். அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது how does the company pay that amount to the preference shareholder and what are the sources the company use? என்ன மாதிரியான சோர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கம்பெனி வந்து யூஸ் பண்றாங்க, எடுத்துக்கிறாங்க, அதாவது ஃபண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சாப்டர்ல நம்ம முக்கியமா வந்து பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போ ஒரு கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணும்போது நிறைய கிரைட்டீரியா இருக்கும், எந்த மாதிரியான சோர்ஸ் வந்து எடுப்பாங்க சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியில் இருக்கக்கூடிய ஜெனரல் ரிசர்வ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஜெனரல் ரிசர்வ் இருக்குது அப்படின்னா அந்த ஜெனரல் ரிசர்வ் அமௌண்ட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செட்டில் பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் தேர் இஸ் எனி ஃப்ரீ ரிசர்வ், ஏதாவது ஃப்ரீ ரிசர்வ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸப்ட் கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி எப்போ லிக்விடேட் ஆகுதோ இல்லை வைண்ட் ஆஃப் ஆகுதோ அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது ஸ்பெசிஃபிக் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய அளவில் ஒரு ப்ராஜெக்டை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு மட்டும்தான் கேபிட்டல் ரிசர்வ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதர் தென் கேபிட்டல் ரிசர்வ் எனி ரிசர்வ் இஸ் எலிஜிபிள் டு பே ஃபார் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து கொடுக்கறதுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து எடுத்துப்பாங்க. இது வந்து நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடியது. ஸோ அப்போ இந்த ரிசர்வ் ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஈவன் ரிசர்வ் இருக்குது, இருந்தாலும் அது வந்து அஃபோர்டபுளாக இல்லை, இன்சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னும் போது செகண்ட் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ நியூ ஈக்விட்டி ஷேர்ஸு இல்லை நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அந்த நேரத்துக்கு, அதாவது கம்பெனி வந்து எப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடி பண்ண போகிறாங்களோ அந்த பர்பஸ்க்காக, அதாவது எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்காக அந்த நேரத்தில் அட் த டைம் த கம்பெனி கேன் இஷ்யூ நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்டு நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இல்லை காம்பினேஷன் ஆஃப் தெம், ரெண்டுமே சேர்ந்து கூட என்ன டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனிஸ் அவங்களுடைய டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து கேஷ் கன்சிடரேஷன் லம்சம் மெத்தடில் இருக்கும். அதாவது ஒன் டைம் இஷ்யூ பண்ணிவிட்டு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெடீமிங் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுற பர்பஸ்க்காக மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போது இது வந்து செகண்ட் சோர்ஸ். அதாவது அவங்கக்கிட்ட ஒரு கம்பெனி கிட்ட ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன சோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அப்போ இது வந்து செகண்ட் சோர்ஸ். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு ஃபைனல் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதாவது கம்பெனியோட நெட் ப்ராஃபிட், கரண்ட் இயர் ப்ராஃபிட், ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்ஸு. ஸோ அந்த ப்ராஃபிட்லேருந்து எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செட்டில் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிட்ட வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸில் வந்து வச்சுப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸப்ட் டிஸ்கவுண்ட் ஆப்ஷனை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் கம்பெனி வந்து the company is able to redeem the preference shares from the preference shareholder only with the face value and premium value. அதாவது என்ன பண்ணுவாங்க, ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணணும், ஃபேஸ் வேல்யூவில் ரெடீம் பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் ரெடீம் பண்ணக்கூடாது. ஏன்னா கம்பெனி வந்து இன்வெஸ்டாருக்கு திருப்பி அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் கால்டு இன்வெஸ்டார் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்பெனியை பார்க்கும்போது அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் கம்பெனி வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இந்த டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் வந்து கம்பெனி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அலாங் வித் இன்கேஸ் வந்து என்னது மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி வந்து டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னாலும் வந்து இந்த டிஸ்கவுண்ட் கான்செப்ட் வந்து வரும். ஆனால் ரிடம்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இன்கேஸ் கம்பெனி வந்து சப்போஸ் இந்த கம்பெனி ரெடீம் த ப்ரிஃபரன்ஸ்
ஷேர்ஸ் ஃப்ரம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் வித் ப்ரீமியத்தில் வந்து ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ கம்பெனி வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து 4 லட்ச ரூபா கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 10% வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு 4,10,000 வச்சுப்போம். ஸோ இல்லை 40,000 எடுத்துப்போம். 10% 40,000 கிட்ட வரும். அப்போ அந்த 40,000 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. 4 லட்ச ரூபா தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கம்பெனி பேஸ் மோர் தென் 4 lakhs. அப்போ அந்த 40,000 எக்ஸஸ் 40,000 அப்படின்றது வந்து கம்பெனிக்கு லாஸ். அப்போ அந்த லாஸ் வந்து என்னது, ப்ரீமியமாக கொடுக்கறதுனால வந்திருக்கக்கூடிய லாஸ். அப்போ ப்ரீமியமாக வந்திருக்கக்கூடிய லாஸை ஏற்கனவே ஏதாவது ப்ரீமியம் சோர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த ப்ரீமியம் சோர்ஸ் எங்கே கிடைக்கும், கம்பெனி ஏற்கனவே வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு இந்த மாதிரிலாம் வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணும்போது சப்போஸ் இந்த கம்பெனி ஃபாலோவுட் ப்ரீமியம் இல்லை கலெக்டட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அமௌண்ட்டை எடுத்து இப்போ வரக்கூடிய இந்த ரிடம்ஷன் அண்ட் ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் இந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஈடு செய்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன் அடிஷன் டு த கம்பெனி இந்த புதுசாக வந்து இஷ்யூ பண்ணுறாங்க பாருங்கள், புதுசாக ஈக்விட்டி ஷேர்ஸை இப்போதைக்கு அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக அந்த டைமில் கூட கம்பெனி வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரீமியத்தில் யூஸ்வலாக இஷ்யூ பண்ணுவாங்க. எய்தர் ஃபேஸ் வேல்யூ ஆர் ப்ரீமியம் வேல்யூ ஏதாவது ஒரு கேட்டகரிஸில் அவங்க இஷ்யூ பண்ணிக்கலாம். ஈவன் டிஸ்கவுண்ட்டில் கூட பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுற மாதிரி தரமாட்டாங்க இந்த இடத்துல. ஏன்னா ஃபண்டு வந்து இவங்க ரெக்குயர்மெண்ட் செட்டில் பண்ணுறதுக்காக தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஸோ இவங்க மேக்ஸிமம் வந்து டிஸ்கவுண்ட் பேசிஸில் வந்து நியூ ஷேர்ஸையும் நியூ ஈக்விட்டி ஷேரோ நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேரோ வந்து இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஒன்று எய்தர் ஃபேஸ் வேல்யூ இல்லை ப்ரீமியம் வேல்யூவில் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ப்ரீமியம் வேல்யூவில் வரும்போது புதுசாக ஜென்ரேட் ஆகக்கூடிய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் அந்த ரிசர்வ் எடுத்து கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனை செட்டில் பண்ணுறதுக்காக அந்த லாஸை ஈடு செய்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து இந்த கான்செப்ட். இன்கேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனரல் ரிசர்வும் வாஷ் அவுட் ஆகிடுச்சு, காலி ஆகிடுச்சு, ரன் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த புதுசாக இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய நியூ ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே காலி ஆகிடுச்சு. வேறு வழியே இல்லை, கடைசியில் நெட் ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குது, கம்பெனியோட ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட்டிலேருந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா even suppose if there is any insufficient to pay the redemption and ப்ரீமியத்தில் வந்து ரெடீம் பண்ணுறக்கூடிய அந்த ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு இனஃப் ஆர் சஃபிஷியன்ட் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கம்பெனி அடுத்து இவென்ச்சுவலி ஆர் ஃபைனலி த கம்பெனி கேன் யூட்டிலைஸ் த நெட் ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை எடுத்து இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து முக்கியமாக இந்த சாப்டரில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இந்த கான்செப்ட் வந்து இந்த சாப்டரில் நமக்கு கரெக்டாக புரிஞ்சாதான், ஏன்னா நம்மளுக்கு அந்த ஐடியா கரெக்டாக கிடைக்கணும். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து செட்டில் பண்ண போகிறாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, அப்போ எந்த பணத்தை எடுத்து எங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்ற இந்த லாஜிக் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிளியர் ஆகணும். ஸோ அது கரெக்டாக தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினில் இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நெக்ஸ்ட் வந்து அதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இப்போ நான் வந்து கொஸ்டினுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், கொஸ்டின் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 3.28, illustration 12. ஸோ இப்போ மீனாட்சி லிமிடெட் ஹேஸ் ஆன் issued ஷேர் கேபிட்டல் ஆஃப் ருபீஸ், நாட் ருபீஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் ஷேர் இது. ஸோ அப்போ 650 நம்பர் ஆஃப் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, 7% அப்படின்றது வந்து டிவிடெண்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு அர்த்தம். டிவிடெண்ட் வந்து நம்ம கால்குலேஷனுக்கு எடுக்க மாட்டோம், அதனால் அதை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ஷேர்ஸ் ஆஃப் 100 rupees. அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் ஷேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 650 ஷேரு, ஒரு ஷேருக்கு வந்து 100 rupees. அப்போ 650 × 100 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 65,000 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்குறாங்க லயபிலிட்டிஸில். ஸோ அதுக்கடுத்தது அண்டு ஈச் அண்டு 4,500 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹50. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4,500 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஷேரோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹50. ஸோ அதுக்கடுத்தது த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் ரெடிமபிள் அட் எ ப்ரீமியம் ஆஃப் 7.5%. அப்போ என்ன சொல்கிறாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணும்போது 7.5% வந்து அதிகமாக கொடுத்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண போகிறாங்க கம்பெனி அப்படின்னு அர்த்தம். அப்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேரோடைய ப்ரைஸ் வந்து பார்ப்போம். ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ, 100 rupees. அப்போது அந்த 100 rupeesல 7.5% கண்டுபிடிச்சோம்னா ₹7.50 வரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷேருக்கு ₹100 கொடுக்கறதுக்கு பதிலாக
₹107.50 கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ ₹7.50 எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஷேருக்கு கொடுக்குறாங்க. அப்போ இதோடைய கால்குலேஷன் வந்து எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது ஆன் April 2020 த கம்பெனிஸ் பேலன்ஸ் ஷீட் ஆன் March 31st 2020 வாஸ் as follows. ஸோ மீனாட்சி லிமிடெட் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் வந்து பார்க்கலாம். ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரி ஆஃப் ஷேர் கேபிட்டல் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் அதே அமௌண்ட்டு தான் இந்த இடத்துலையும் வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வென் வி கம் டு நோ அபவுட் த ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து நம்ம பார்க்கும்போது ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 650. ஸோ ப்ரைஸ் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து ஒரு ஷேருக்கு வந்து ₹100 ஈச் ஃபுல்லி பெய்டு. அப்போ அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 650 பெருக்கல் 100 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வருது? 65,000 வந்து அமௌண்ட் வருது. அடுத்தது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த மல்டிப்ளிகேஷன்லாம் கிடையாது. நம்ம வேணும்னா எது வேணுமோ, நம்பர் ஆஃப் ஷேர் வேணுமா, ப்ரைஸ் வேணுமா, அமௌண்ட் ஆஃப் ஷேர் வேணுமா, எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர். ஸோ ஈக்விட்டி ஷேர் வந்து நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் வந்து 4,500 இருக்குது. ஒரு ஷேர் வந்து 50. அப்போ அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இப்போ கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் எல்லாமே சேர்த்து 48,000 இருக்குது. அதுக்கு அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் ஒரு 56,500 இருக்குது. அடுத்தது வந்து அசெட் சைடுக்கு போகலாம். அசெட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட் இருக்குது. அப்போ ஃபிக்ஸட் அசெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டேஞ்சிபிள் அசெட் கேட்டகரியில் தான் வரும். இன்டேஞ்சிபிள்னா தனியாகவே கொடுப்பாங்க. இல்லை இந்த குட்வில், பேட்டன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்துருந்தா எடுக்கலாம். பட் இந்த கொஸ்டின் அது மாதிரி எதுவும் கொடுக்கல. இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட்ஸ் கேட்டகரி தான். இது வந்து தனியாக நம்ம சேல்ஸ் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 31,000 வந்து இருக்கு. ஸோ இப்போ இது பேலன்ஸ் ஷீட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். இன் ஆர்டர் டு ஃபெசிலிட்டேட் த ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரிடீம் பண்ணுறதுக்காக ஒரு சில க்ரைட்டீரியா ஸ்டெப்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஸ்டெப்ஸ் வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 டு செல் ஆல் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. ஸோ இவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 16 வரைக்கும் சேல்ஸ் பண்ணி அந்த காசை எடுத்து அவங்க யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கம்பெனி வந்து சோர்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. லயபிலிட்டி சைட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, எனி அதர் ரிசர்வ் எக்ஸப்ட் கேபிட்டல் ரிசர்வ், அதுக்கு அடுத்தது வந்து ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணி அந்த காசை எடுத்து கொடுக்குறாங்க. பட் அந்த சோர்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஒன்லி இன் தி ஃபார்ம் ஆஃப் மணி. ஸோ தட் வில் பி செட்டில்டு பை த கம்பெனி ஒன்லி த்ரூ த பேங்க். ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேங்க் மூலிமா டிரான்சாக்ஷன் ஆகும். அப்போது நம்ம கேஷ் அட் பேங்க் அந்த லெட்ஜரில் ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம எதெல்லாம் வந்து இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ்லாம் புதுசாக இஷ்யூ பண்ணும்போது வர ஃபண்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது இந்த மாதிரி லைக் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி ஃபிக்ஸட் அசெட் ஏதாவது சேல்ஸ் பண்ணும்போது வந்திருக்கக்கூடிய ரிசிப்ட், இந்த ஃபண்டு எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு அதில் ஆட் ஆகும். அதாவது பேங்க் பேலன்ஸில் ஆட் ஆகும். தென் நம்ம செட்டில் பண்ணும்போது பேங்க் பேலன்ஸ்லேருந்து பேமெண்ட்டில் வந்து என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுறோமோ அலாங் வித் ப்ரீமியம் எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெபிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை விட இது கம்மியாக இருக்குது இந்த கொஸ்டினில். அப்போ இதில் லாஸ் வந்து வரும். பட் இருந்தாலும் ஸ்டில் இந்த 16,000 அப்படின்றது கம்பெனிக்கு உள்ளே வருது அப்படின்னும் போது பேங்க் பேலன்ஸில் அது நம்மளுக்கு ரிசிப்டாக ஆட் ஆகும், கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பு, to finance part of the redemption from company fund subject to leaving balance of rupees 12,000 in the profit and loss account. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்லலாம் என்ன பண்ணியிருப்போம், நெட் ப்ராஃபிட் வந்து இருக்கிறதுல எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்போம். ஃபைனலாக ஏதாவது நம்ம ஆப்ஷனை வச்சு ப்ரீமியம் ஏதாவது இன்சஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் நம்ம கடைசியில் நெட் ப்ராஃபிட்லேருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த கொஸ்டினில் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, கொஸ்டினில் 48,000 இருக்குது. ஆனால் அதில் த கம்பெனி ஷுட் செட் அசைட் 12,000 செப்பரேட்லி, தட் அமௌண்ட் ஷுட் நாட் பி யூஸ்டு. அப்போ அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ 48,000 ரூபாயில் 12,000 ரூபாயை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது கம்பெனி வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ 48,000 ரூபாயில் 12,000 ரூபா போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? ஸோ ஒரு 24,000 ரூபா இருக்கும். ஸோ அப்போ அந்த 24,000 ரூபாய் எடுத்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 34,000 ரூபா சம்திங் வரும். 48,000 ரூபாயில் நீங்கள் வந்து என்ன இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 12,000 ரூபா கழிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வரும் 34 சம்திங். ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. அடுத்தது தேர்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டு இஷ்யூ சஃபிஷியன்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 50
ஈச் அட் எ ப்ரீமியம் ஆஃப் 13. இந்த இடத்துல வந்து பாருங்க எவ்வளோ ஈக்விட்டி ஷேர்ஸ் நாங்கள் புதுசாக இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலை. இந்த இடத்துல இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்னு சொன்னாலே அப்போது கம்பெனி கிட்ட காசு பத்தலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போதைக்கு புதுசாக ஒரு நியூ ஈக்விட்டி ஷேர்ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ இஷ்யூ பண்ணுறாங்க. பட் இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஒரு ஷேர் 50 ரூபா ரேட்டில் அதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அலாங் வித் ப்ரீமியம் ஆஃப் 13. அப்போ என்ன சொல்கிறாங்க, ப்ரீமியம் 13 ரூபா சேர்ந்து 63 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் நம்பர் ஆஃப் ஷேர் எவ்வளோ இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலை. அப்போ நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் மிச்சம் மீதி வந்து எவ்வளோ நம்ம வந்து பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. அந்த பேலன்ஸ் அமௌண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ப்ரைஸ் எல்லாம் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ரிக்வயர்டு நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஒர்க்கிங் நோட்ஸில். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ரிக்வயர்டு நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் நியூ ஈக்விட்டி ஷேரோட அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்ல வராங்க. அண்ட் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வேர் redeemed on the due date and the issue of equity shares were fully subscribed. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. புதுசாக இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர்ஸும் வந்து பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ யூ ஆர் ரிக்வயர்டு டு ப்ரிப்பேர் த நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ ஜேர்னல் என்ட்ரியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கடுத்தது அலாங் வித் இன்க்ளூடிங் கேஷ் அப்படின்னா இந்த கேஷ் அட் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெட்ஜரை தனியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நம்ம காமிக்கணும் இந்த சம்மில். அதுக்கப்புறமேட்டு வி ஹவ் டு ப்ரிப்பேர் த நியூ பேலன்ஸ் ஷீட்னு. ஸோ இப்போ ரிடம்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு புதுசாக ஒரு பேலன்ஸ் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அடுத்தது இப்போ நம்ம நோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக தெரியணும். அப்போ தான் வந்து நம்மளால் வந்து சம்மை சால்வ் பண்ண முடியும். ஸோ இது வந்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் பேஜ் நம்பர் 3.6 வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் த illustration 1க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேஜில் இல்லை எண்ட் ஆஃப் த அந்த பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த தியரிஸ்க்கு வந்து எண்ட் ஆஃப் த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தருவாங்க. ஸோ அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஸ்டெப்ஸ் தான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடி பண்ணும்போது எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அக்கௌண்ட்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 1, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேன் பி ரெடீம்டு அவுட் ஆஃப் ரெவன்யூ ரிசர்வ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு கம்பெனி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, எதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரெவன்யூ ரிசர்வ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெவன்யூ ரிசர்வ்லையும் எதை ஃபஸ்ட்டு சோர்ஸ் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரிசர்வ். கொஸ்டினில் ஜெனரல் ரிசர்வ் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஜெனரல் ரிசர்வ் இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருக்குது செட்டில் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தது இஃப் தெர் இஸ் எனி ஃப்ரீ ரிசர்வ் அப்படின்னா எக்ஸப்ட் கேபிட்டல் ரிசர்வை தவிர்த்து, இல்லை ஃப்ரீ ரிசர்வ்னா இன்கேஸ் ஃப்ரீ ரிசர்வ் இல்லாமல் நான் ஃப்ரீ ரிசர்வாக இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் அந்த ரிசர்வ் மேலே வந்து ஏதாவது லோன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அது கிரெடிட்டார் சைட்லேருந்து. அதனால் அந்த ரிசர்வை நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து லோன் பர்பஸ்க்காக அது கொலேட்ரல் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அதை எடுக்க முடியாது. அதை தவிர்த்து நான் ஃப்ரீ ரிசர்வு, கேபிட்டல் ரிசர்வ் இந்த ரெண்டு தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எந்த பர்பஸ் ஆஃப் ரிசர்வாக இருந்தாலும் அதை எடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கடுத்தது அலாங் வித் த ப்ராஃபிட்ஸ், கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடி பண்ணுறதுக்கு. இது ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1, 2 அந்த மாதிரிலாம் கிடையாது. எய்தர் ஆர் மாதிரி தான். எது கொஸ்டினில் இல்லை அவங்களுக்கு கம்பெனிக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனிஸ் ஃபைனான்ஸு, அவங்களுடைய ஃபைனான்ஸ் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அவுட் ஆஃப் ப்ரொசீட்ஸ் அப்படின்னா அப்போதைக்கு கம்பெனி வந்து ஏதோ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க, ஈக்விட்டி ஷேரோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூ பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஒரு அமௌண்ட்டை ஃபண்டை ரைஸ் பண்ணி அந்த ஃபண்டை எடுத்து எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய டியூ அமௌண்ட்டை இவங்க செட்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆர் த காம்பினேஷன் ஆஃப் போத் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல இந்த ஒன்று ஜெனரல் ரிசர்வு, ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எல்லாமே சேர்ந்த மாதிரியும் இல்லை எப்படி இருக்கோ அவைலபிள் சோர்ஸ் கம்பெனிக்கிட்ட எப்படி இருக்கோ அந்த சோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு அர்த்தம்.
அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2, இஃப் த ரெவன்யூ ரிசர்வ்ஸ் ஆர் யூஸ்டு அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். எப்போவுமே வந்து ஒரு கம்பெனி வந்து பெரிய அளவில் செலவு பண்ணுறாங்க அப்படின்னாலும், கம்பெனி வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணும்போதும் இந்த கம்பெனி யூஸ்வலி கீப்ஸ் சம் ரிசர்வ் ஃபார் ஃப்யூச்சரில் வரக்கூடிய அன்சர்டனிட்டிஸ், ரிஸ்க் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக, இல்லை அதை வந்து என்ன பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்காக கண்டிப்பாக ரிசர்வ் வந்து எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணும்போது ஸோ அப்போ பேமெண்ட் வந்து ஹியூஜாக போகும். அப்போ அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து கிரியேட் பண்ணி அப்போதைக்கு தான் அதை ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி வேறு சோர்ஸ்லேருந்து எடுப்பாங்க. வேறு சோர்ஸ் அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ் இல்லை எனி அதர் ஃப்ரீ ரிசர்வு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கும் மாற்றி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்தது ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கால்குலேட் த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதில் ஃபஸ்ட்டு முக்கியமாக இது பண்ணிக்கணும் அப்படின்னா எக்ஸப்ட் ப்ரீமியம். ப்ரீமியத்தை எடுக்கக்கூடாது. இதில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம எவ்வளோ ஆக்சுவல் அமௌண்ட் செட்டில் பண்ண போகிறோமோ அந்த ஆக்சுவல் அமௌண்ட் மட்டும் தான் எடுக்கணும். அதான் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டு பி ரெடீம்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணும்போதும், அதாவது இந்த ப்ரொசீட்ஸ்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஸ்டெப் நம்பர் 1ல் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேரு, ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ப்ரீமியம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ப்ரீமியம் கிடையாது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கழிச்சு காமிச்சிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் ஃப்ரம் நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா நாட் ஓன்லி த ஈக்விட்டி ஷேரு பட் ஆல்சோ த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது தான். எக்ஸ்க்ளூடிங் ப்ரீமியம், ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரீமியத்தை மட்டும் எடுத்துடணும். ரெண்டுத்துலேயும் ரெடி பண்ணும்போது வந்திருக்கக்கூடிய ப்ரீமியமும் நம்ம புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது வந்திருக்கக்கூடிய ப்ரீமியமும் எடுத்துகிட்டு வெறும் ஃபேஸ் வேல்யூலேருந்து நம்ம லெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த பேலன்ஸ் வந்து அந்த ரிமைனிங் பேலன்ஸ் ஆர் கால்டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஸோ இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 4 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 4க்கு முன்னாடி இஃப் நியூ இஷ்யூ இஸ் நாட் கிவன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த. ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டைப்பில் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்கும்போது நம்ம அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஸோ அதுக்கடுத்து ஸ்டெப் நம்பர் 4ல் இஃப் எனி ப்ரீமியம் இஸ் பேயபிள். ஸோ கம்பெனி வந்து நாட் ஓன்லி ரெடீமிங் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஒன்லி இன் தி ஃபேஸ் வேல்யூ அட் பார் அந்த வேல்யூவில் மட்டும் கிடையாது. ஸோ கம்பெனி கேன் ரெடீம் த ஷேர்ஸ் வித் ப்ரீமியத்துலேயும் ரெடீம் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், கம்பெனி அதிகமாகவும் காசை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கலான்னு அர்த்தம். அந்த மாதிரி கொடுக்கக்கூடியது வந்து கம்பெனி வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனி தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ அது கம்பெனிக்கு நஷ்டம். அந்த நஷ்டத்தை எப்படி ஈடு செய்வாங்கன்னா ஏற்கனவே அவங்க ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சோர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் நம்மக்கிட்ட 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் கிடையாது, இப்போ ஃபஸ்ட்டு ஏன்னு சொல்லியிருக்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இஃப் தெர் இஸ் எனி செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எக்ஸிஸ்டிங் இன் தி பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாவது பழைய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஏதாவது ரிசர்வ் இருக்கான்னு பார்ப்பாங்க, அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அது பத்தலைன்னா அதுக்கு அடுத்தது வந்து புதுசாக ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ப்ரீமியம் ஆன் நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ், நாட் ஓன்லி ஈக்விட்டி ஷேர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கிடையாது. இன்கேஸ் டிபெஞ்சர்ஸை வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருந்தாலும் அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வையும் எடுத்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டிங் பழசும் இல்லை செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது புதுசாக டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது எதுவும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இல்லை அது ரெண்டுமே இருந்தும் நமக்கு வந்து பத்தலை அப்படின்னா கடைசியாக வந்து ரெவன்யூ ரிசர்வில் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் மிச்சம் மீதி ஏதாவது ஜெனரல் ரிசர்வ் இருந்தால் அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்பயும் ஜெனரல் ரிசர்வ் தான் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுவும் இல்லை அப்படின்னா கடைசி ஆப்ஷனை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த கொஸ்டினில் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்ஷனாக வந்து ஒரு 12,000 நாங்கள் வந்து என்ன செலவானாலும் பரவாயில்ல 12,000 மட்டும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், அது தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட்டை மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக இவங்க சொல்லிட்டாங்க இந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களே சொல்லிட்டதுனால ஸோ வாட் எவர் இட் இஸ் என்ன ஆனாலும் சரி தான் அந்த ப்ராஃபிட்லேருந்து அவங்க 48,000 ப்ராஃபிட்லேருந்து 12,000 தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 34,000 நெட் ப்ராஃபிட்டை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினும் கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக கம்பெனி சொல்லியிருந்தால் மட்டும்தான் அந்த கான்செப்ட் வரும். எதுவுமே நத்திங் மென்ஷன் அபவுட் தட் கேட்டகரி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லலை அப்படின்னா ஸோ காமன்லி வி கேன் யூஸ் ஆல் த நெட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனிஸ் அமௌண்ட், கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து பார்ப்போம்.
இப்போ ஒர்க்கிங் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு. ஏன்னா இந்த கொஸ்டினில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் வந்து புதுசாக ஈக்விட்டி ஷேர்ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. நம்பர் ஆஃப் ஷேர் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்றதும் எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நெட் ப்ராஃபிட் வந்து 12,000 யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்னு சொல்லலை. அப்போ ஏற்கனவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து செட்டில் பண்ணது போக மிச்சம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த தேவைப்படக்கூடிய அமௌண்ட் அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிக்கணும். அப்போ அந்த தேவைப்படக்கூடிய அளவுக்குன்னு சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு நம்ம புதுசாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் ஒன்று வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ். ஸோ கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து 48,000 இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜஸ்ட் அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து வந்திருக்கக்கூடிய லாஸை கழிச்சிக்கலாம். எப்படி லாஸ்ன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொஸ்டினில் லாஸ்னே ஒன்று கொடுக்கலையே, எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது 18,500. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு வந்து எவ்வளோ இருக்குது 16,000. அப்போது 18,500 இருக்கக்கூடிய அசட்டோட வேல்யூவில் இருக்கிறது வெறும் ஜஸ்ட் 16,000 மட்டும்தான் சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க 2,500 2,500 லாஸு. அப்போ அந்த லாஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து அதை கழிச்சு காமிச்சிக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அமௌண்ட் டு பி ரீடைன்டு பை த கம்பெனி இட் செல்ஃப், அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்க to finance part of the redemption from the company fund subject to the leaving balance of 12,000. leaving balance என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா the company should set aside 12,000 separately for future use. that amount should not be used for redeeming preference shares redeem பண்ணுறதுக்காக அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 48,000 12,000 நம்ம எடுத்து யூஸ் பண்ணாமல் தனியாக வச்சுக்கணும் சேஃப்டி பர்பஸ்க்காக. மிச்சம் இருக்கக்கூடிய 34,000 எடுத்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த செட் அசைடுன்னு இருக்கிறத நம்ம தனியாக வச்சுப்போம். ஏன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லலை. அப்போ எவ்வளோ செட் அசைடு இருக்கோ அதை மட்டும் நம்ம தனியாக காமிச்சிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். லாஸை கழிச்சிக்கலாம். லாஸு அதுக்கு அடுத்தது கம்பெனி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னது ஒரு 12,000 சேர்த்து 14,500 நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட்டில் இருக்க வந்து நம்ம கழிச்சிக்க போகிறோம். அப்போ 48,000 14,500 போயிடுச்சுன்னா மிச்சம் 33,500 மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது இப்போது நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ ஆக்சுவலாக நம்ம கொடுக்க வேண்டியது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ இந்த இடத்துல கொஸ்டினில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்பேன் 650 நம்பர் ஆஃப் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு. ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 ருபீஸ். அப்போ அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ 65,000. அப்போது நம்ம 65,000 நமக்கு செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. அதில் ப்ராஃபிட்லேருந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் இப்போ 33,500 எடுத்துக்கிறோம். அப்போ 65,000 33,500 நம்ம எடுத்து செட்டில் பண்ணிடணும். மிச்சம் எவ்வளோ தேவைப்படுது நமக்கு 31,500. இந்த 31,500 தான் நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ண போகிறோம். அப்போ ஈக்விட்டி ஷேர் வந்து ஒரு ஷேருக்கு 50 ரூபா, ப்ரீமியம் ப்ரைஸ் 13 ரூபா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்போ இந்த கால்குலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் ஃபேஸ் வேல்யூ எவ்வளவோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஷேரோட
ஃபேஸ் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது, இது வந்து ஈக்விட்டி ஷேராக தான் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். அப்போ ஈக்விட்டி ஷேராக இஷ்யூ பண்ணோம் அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ செட்டில் பண்ண போகிறோமோ அதுக்கு நம்ம எடுத்துட்டோம். அதாவது எவ்வளோ செட்டில் பண்ண போகிறோன்றத நம்ம ரிமைனிங் பேலன்ஸ் வந்து டியூ அமௌண்ட்டு 31,500 அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இப்போ இந்த ப்ரைஸ் ரூ. 50 எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா, ஈக்விட்டி ஷேர் பார்க்கணும். ஈக்விட்டி ஷேரில் 4,500 நம்பர் ஆஃப் ஷேர், ஒரு ஷேரோட ரேட்டு ரூ. 50 சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் 2,25,000. அதுலேருந்து டீட்டெயில்ஸ் எதுவுமே எடுக்க போல, நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், வெறும் ப்ரைஸ் மட்டும் எடுக்க போகிறோம். ப்ரைஸ் ஆஃப் த ஈக்விட்டி ஷேர். ஏன்னா நம்ம இந்த நியூ ஷேர் இஸ் டு பி இஷ்யூட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஈக்விட்டி ஷேர். அப்போ ஈக்விட்டி ஷேரோட ப்ரைஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதோட ஃபேஸ் வேல்யூ வந்து எவ்வளோ, ₹50. அப்போ 50ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா அப்போ 630 ஷேர்ஸ் வந்து என்னது, 630 ஈக்விட்டி ஷேர்ஸ்னு அர்த்தம். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இதாகுது, 630 ஈக்விட்டி ஷேர்ஸை நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இப்போ வந்து ஈக்விட்டி ஷேர்னு சொல்லிட்டு மாற்றிருப்போம், ஏன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்போது 630 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நம்ம புதுசாக இஷ்யூ பண்ண போகிறோம். அதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ₹50 தான். ஸோ ப்ரீமியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட் ப்ரீமியம் ஆஃப் ₹13 13 ஒரு ஷேருக்கு. அப்போ ₹63 இஷ்யூ பண்ண போகிறதா அர்த்தம். அதோடைய கால்குலேஷன் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்தராக வரக்கூடிய ஒர்க்கிங் நோட்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்த ஒர்க்கிங் நோட்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் 2 வந்து பார்க்கலாம். இதில் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம போக போகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் 1லேயே கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் இந்த ப்ரொசீஜரில் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ஆக்சுவலாக ஃபேஸ் வேல்யூவில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம், 650 நம்பர் ஆஃப் ஷேர், ஒரு ஷேரோட ரேட் ₹100. அவங்களே கொடுத்துட்டாங்க அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு 65,000. இதில் ஆக்சுவல் அமௌண்ட் அதாவது ஃபேஸ் வேல்யூ மட்டும்தான் எடுக்கணும். சிஆர்ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீமியம் எடுக்கக்கூடாது. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர் 650, ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 100 மல்டிப்ளை பண்ணோம்னா 65,000 லெஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன்கேஸ் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறதுக்காக அப்போதைக்கு கம்பெனி வந்து புதுசாக ஈக்விட்டி ஷேரோ ப்ரிஃபரன்ஸ் ஷேரோ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம லெஸ் பண்ணி காமிச்சிக்கணும். அப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அது வந்து நம்ம இப்போ தான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சோம் ஸ்டெப் நம்பர் 1ல், அதாவது ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் 630 நம்பர் ஆஃப் ஷேரு, ஒரு ஷேரோட ரேட்டு ₹50. நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேரில் இருக்கிற இந்த ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் எடுத்தாலும் கரெக்டு தான். இல்லை அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் 3ல் சொல்லியிருக்கிற ஈக்விட்டி ஷேரோட ப்ரைஸ் எல்லாமே சேம் ப்ரைஸ் தான். ஏதாவது ஒன்று நம்ம எடுத்து நம்ம ஒரு ஷேருக்கு ₹50 அப்படின்னா 630 ஷேருக்கு வந்து 31,500. ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு, அதே அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அப்போ 65,000ல் வந்து ஷேர் வந்து ஈக்விட்டி ஷேர் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 33,500 வந்து எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம ஸ்டெப் நம்பர் 1லே நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாகவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை வந்து இங்கே எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றதுக்காக, அதேமாரி நம்ம சிஆர்ஆருக்கும் எப்படி மாற்றுறோம் அப்படின்றதுக்காக இந்த ஒர்க்கிங் நோட்ஸு. அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 48,000 இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாஸ் ஆயிடுச்சு ஒரு ₹2,500, அது போக மிச்சம் 45,500. அது மட்டும் இல்லாமல் சிஆர்ஆருக்கு மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். அப்போ சிஆர்ஆருக்கு மாற்றுறதுக்கு 33,500 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அது போக மிச்சம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணாலுமே மிச்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,000 செட் அசைடுன்னு சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டினில். அப்போ அந்த 12,000 மட்டும்தான் புதுசாக ப்ரிப்பேர் பண்ண போகிற பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிட்டு மென்ஷன் ஆகும். அடுத்த ஒர்க்கிங் நோட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் நோட்ஸ் 3 வந்து பார்க்கலாம். இது வந்து என்னென்னா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரெடீம் பண்ணும்போது 7.5% வந்து 7.5%ல் வந்து ரெடீம் பண்ண சொல்லியிருப்பாங்க கொஸ்டினில். ஸோ அதை இங்கே நான் டைப் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். பட் நம்ம கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இது பண்ணியிருப்பாங்க. நான் டைப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து நம்ம ரெடீம் பண்ணும்போது 7.5% ப்ரீமியத்தில் நம்ம ரெடீம் பண்ணணும். அப்போ ப்ரீமியம் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், ஒரு ஷேரோட ரேட் வந்து எவ்வளோ,
நமக்கு வந்து 7% அப்போது ஷேரோட ரேட் வந்து 100 ருபீஸ். இது வந்து என்னென்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட ரேட் நம்ம எடுத்துக்கிறோம். ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வந்து எவ்வளோ இருக்குது? 100 ருபீஸ் ஒரு ஷேரு. அப்போ அதில் 7.5% கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோ? ரூ. 7.50 வரும். இது வந்து ப்ரீமியம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு ஷேருக்கு 7.5 ருபீஸ் அப்படின்னா 650 ஷேருக்கு வந்து எவ்வளோ வருது? 4875 வருது. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம செட்டில் பண்ண போகிறோம். ஸோ இந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து எவ்வளோ? அப்போ மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது 8190 வருது. அதில் ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ எடுத்துக்க போகிறோம்? 4875 நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ 8190 4875 போயிடுச்சுன்னா மிச்சம் 3315 வந்து அதுக்கு அடுத்தது இன்னும் ஃப்யூச்சரில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. அதர்வைஸ் வந்து புதுசாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டில் அந்த அமௌண்ட் வந்து மென்ஷன் ஆகும். இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ் 3 வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நம்ம எங்கேருந்து எடுத்தோம்? அது முக்கியமாக நமக்கு தெரியணும். நம்ம புதுசாக ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஷேர் கண்டுபிடிச்சோம். அதுக்கும் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஷேர் வந்து 13 சொல்லிட்டு தேர்ட் ஸ்டெப்பில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் அதிலேருந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்றத பார்த்தோம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு வந்திருக்கக்கூடிய லாபம். ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அப்படின்றது கம்பெனிக்கு வந்திருக்கக்கூடிய நஷ்டம். அப்போ இந்த நஷ்டத்தை ஈடு செய்யறதுக்காக இந்த லாபத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதான் வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் 3யோட மீனிங். அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் 4 வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் 4 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த கொஸ்டினில் வந்து பேங்க் பேலன்ஸோட லெட்ஜரை தனியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதை வந்து தனியாக காமிக்கணும். நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ அப்படின்றத. இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ்லாம் நம்ம ரஃபாகவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் உள்ளே வந்திருக்கோ அது எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் டேட்டா பேமெண்ட் ஆகிருக்கிறது எல்லாமே, அதாவது யூஸ்வலாக ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு செட்டில் பண்ணுவோம். அது வந்து பேமெண்ட்டில் காமிச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிருப்போம் ஜஸ்ட் ப்ராக்கெட்டில். இங்கே வந்து அந்த மாதிரி காமிக்காமல் செப்பரேட்டாக வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த லெட்ஜரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் கேஷ் அட் பேங்க் வந்து எவ்வளோ? 31,000. அது வந்து அசெட் கேட்டகரி அப்படின்றதுனால கண்டிப்பாக அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் தான் வரும். அதேமாதிரி லயபிலிட்டிஸில் இருக்கக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சரி தான் அதோட ஓப்பனிங் பேலன்ஸு கிரெடிட் சைடில் வரும் லெட்ஜரில். அப்போ இது வந்து கேஷ் அட் பேங்க்ன்றது ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரி அப்படின்றதுனால டெபிட் சைடில் 31,000 மென்ஷன் பண்ணிட்டோம். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டூ இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் டூ இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா, கேஷ் ரிசிப்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டு சோல்டு, அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்க்கணும். டு செல் ஆல் த இன்வெஸ்ட்மெண்ட் 16,000. இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் என்னது? அதோடைய வேல்யூ. அது வந்து நம்ம லாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஈவன் தோ அது என்ன தான் இருந்தாலும் சரி தான், பேங்க் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேஷ் உள்ளே வர்றது நமக்கு என்ட்ரி ஆகிடணும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறது 16,000. அப்போ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் டெபிட் சைடில். இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடில் இருக்கிறதெல்லாம் ரிசிப்ட்டு, கிரெடிட் சைடில் இருக்கிறதெல்லாம் பேமெண்ட்டுன்னு அர்த்தம். அடுத்தது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதாவது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலை இஷ்யூ பண்ணி அது மூலிமா வந்திருக்கிறது. நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அதாவது 630 ஷேர் கண்டுபிடிச்சோம். 630 ஷேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ரூ. 50 ரேட்டில் நம்ம வந்து இஷ்யூ பண்ண போகிறோம். ப்ரீமியம் தனியாக காமிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ அப்போ ஃபேஸ் வேல்யூவில் ரூ. 50 ஒரு ஷேர் அப்படின்னா 630 ஷேருக்கு வந்து 31,500. அதுக்கு அடுத்தது நம்ம புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணது நியூ ஈக்விட்டி ஷேர் வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். 13 சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஷேருக்கு. அப்போது ஒரு ஷேருக்கு 13 630 ஷேருக்கு வந்து எவ்வளோ? 8,190. ஸோ உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது புரியல அப்படின்னா, நீங்கள் திருப்பி வீடியோ வந்து பேக்வேர்டாக போயிட்டு நீங்கள் அந்த ஒர்க்கிங் நோட்ஸை பார்த்துட்டு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கடுத்தது இப்போ இதெல்லாம் ரிசிப்ட், டெபிட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரிசிப்ட்டு. அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேமெண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேமெண்ட்டு தான் இருக்கும். இங்கே என்ன பேமெண்ட்டுன்னு பார்த்தோம்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஃபேஸ் வேல்யூ வித் ப்ரீமியத்தோடு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் ப்ரீமியம் சொல்லியிருக்கிறாங்க. ரூ. 100 இருக்கக்கூடிய ஒரு ஷேருக்கு வந்து ரூ. 107 கொடுக்குறோம். ரூ. 107.50. ஏன்னா 7.5% வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டினில். அப்போ 7.5% அப்படின்னா 100 ருபீஸில் ரூ. 7.50. அப்போ ரூ. 107.50 வந்து கொடுக்குறோம். அப்போ ஒரு ஷேருக்கு வந்து ரூ. 107.50. 650 ஷேருக்கு வந்து என்ன ஆகுது? ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு 69,875 நம்ம செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அது போக மிச்சம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து பாருங்கள். ஸோ அப்போ 86,690 ரிசிப்டில் இருந்து 69,875 பேமெண்ட் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து க்ளோசிங் பேலன்ஸு 16,815 வந்து புது பேலன்ஸ் ஷீட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ தான் நம்ம ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஜேர்னல் என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருப்பாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் ஆனது, அதுக்கப்புறமேட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நஷ்டம் வந்து என்னென்னு சொல்லிட்டு அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம்? 16,000. அப்போ கேஷ் உள்ளே வருது அப்படின்னும் போது பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கம்பேரிசனுக்கு அப்புறமேட்டு தான் வரும். ஸோ கம்பேரிசன் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? ஸோ புக் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது? புக்கில் இருக்கிறது என்ட்ரி வேல்யூ 18,500. ஆனால் சேல்ஸ் பண்ணது 16,000. அப்போ 2,500 கம்மியாக இருக்குன்னா லாஸு. அப்போ அந்த லாஸை எங்கேருந்து எடுத்து ஈடு பண்ணிக்கிறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து நெட் ப்ராஃபிட்லேருந்து கழிச்சிக்கிறோன்னு அர்த்தம். அப்போ அதை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். ஏன்னா குறையுது அப்படின்னும் போது அதுவும் டெபிட்டில் வந்துடும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும். அதுக்கடுத்தது டு இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து எந்த ஃபார்மில் இந்த கேஷ் வந்து இருக்குது? இன் தி ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணது மூலிமா. அப்போ 18,500 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸோ கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி 18,500? ஆக்சுவலாக அதோடைய வேல்யூ, இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரிஜினல் வேல்யூ 18,500. அதை தான் நம்ம இந்த இடத்துல கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போ பீயிங் இன்வெஸ்ட்மெண்ட் சோல்டு அட் ₹18,000. ஸோ லாஸ் இன்கர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,500 லாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த புதுசாக ஒரு ஈக்விட்டி ஷேரை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் 31,500 அப்போது அந்த ஷேரை இஷ்யூ பண்ணி அது மூலிமா நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் பார்த்துருப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து 12,000 எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற 34,000 எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய லாஸ் எல்லாம் போக மிச்சம் 31,500 சம்திங் வந்து 33,500 வரும். 31,500 வந்து ஈக்விட்டி ஷேருக்கு போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 33,500 நம்ம எடுத்து வச்சுருப்போம். டோட்டலாக கொடுக்க வேண்டியது எவ்வளோ? 65,000. 65,000த்தில் 33,500 நம்ம வந்து ப்ராஃபிட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிற 31,500 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்விட்டி ஷேராக கொடுக்க போகிறோம். இந்த இதெல்லாம் வந்து நம்ம இந்த முன்னாடி ஒர்க்கிங் நோட்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அப்போ அது வந்து எஸ்பெஷலி ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்போ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேருக்கு நம்ம நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டு நியூ ஈக்விட்டி ஷேருக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் நோட்ஸ் 2ல் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் வந்து எவ்வளோ? 630. ஸோ அப்போ இந்த 630 வந்து ஒரு ஷேரோட ஈக்விட்டி ஷேரோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ? ₹50. அப்போது என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு ஷேருக்கு ₹50 அப்படின்னா 630 ஷேருக்கு வந்து 31,500 அதை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் 39,690 வருது அப்படின்னா இன்க்ளூடிங் ப்ரீமியம். ஏன்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது வெறும் என்ன சொல்லலை, ₹50 ரேட்டில் ஃபேஸ் வேல்யூவில் மட்டும் இஷ்யூ பண்ண சொல்லலை. நம்மக்கிட்ட இஷ்யூ பண்ண சொல்லும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அலாங் வித் ₹13 ப்ரீமியம். ஒரு ஷேருக்கு வந்து ₹13 ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஈக்விட்டி ஷேருக்கு. அப்போ ஒரு ஷேருக்கு ₹13 ப்ரீமியம் அப்படின்னா 630 ஷேருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும்? ₹8,190. அப்போ அதுவும் கம்பெனிக்கு வந்து சேரும்னு அர்த்தம். அப்போ மொத்தமாக சேர்த்து 31,500 ப்ளஸ் ஒரு 8,190 சேர்த்தோம்னா 39,690 வந்து கம்பெனிக்கு உள்ள காசு வருது. அதை இந்த காசு எதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க? கம்பெனியோட ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதை தான் இவங்க வந்து நரேஷனில் சொல்லியிருக்கிறோம். 630 ஷேர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். நியூ ஈக்விட்டி ஷேர் ஒரு ஷேர் ₹50 ரேட்டில், ப்ரீமியம் வந்து ₹13 ரேட்டில் இஷ்யூ பண்ணி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்க்கலாம். இது வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் 2ல் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 33,500 எடுத்திருப்போம். அதாவது நம்ம வந்து எவ்வளோ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து எவ்வளோ இருக்குது? ப்ராஃபிட் வந்து 48,000. அதில் 2,500 லாஸ் போக, அது மட்டும் இல்லாமல் 12,000 செட் அசைடு தனியாக எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு 2,500 ப்ளஸ் ஒரு 12,000 14,500 போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து எவ்வளோ இருக்கும்? 33,500 இருக்கும். அந்த அமௌண்ட் எடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் சொல்லியிருப்போம். எப்படி வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அகைன் அங்கே போய்ட்டு அந்த ஒர்க்கிங் நோட்ஸை பார்த்தீங்கன்னா ஸோ யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றது தெரியும். அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்றது வந்து ஒரு இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ரிசர்வ். It is arised only when the company is going to pay the preference shares. Preference share going to redeem the preference shares. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காகவும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரிசர்வ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் வந்து வேறு கேட்டகரிஸில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போது இந்த ரிசர்வுக்கு வந்து நம்ம எங்கே இருக்கிறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட சோர்ஸ் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நரேஷனில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிஆர்ஆருக்கு மாற்றிட்டோம். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு. எதுக்காக? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக. அடுத்தது ஜேர்னல் என்ட்ரி 4. ஜேர்னல் என்ட்ரி 4 வந்து என்னென்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூவில் மட்டும் ரெடீம் பண்ணலை.
ப்ரீமியத்தில் 7.5% ப்ரீமியத்தில். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது கம்பெனிக்கு லாஸு. அந்த லாஸ் நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சோர்ஸை எடுத்து தான் நம்ம ஈடு செய்யணும். அப்போ நம்மக்கிட்ட வந்து பழசு எதுவும் இல்லை, ஆனால் புதுசாக ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 8,390 வந்து லாபம் வந்திருக்குது. சாரி, கம்பெனிக்கு வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்திருக்குது. அப்போ ஒரு ஷேருக்கு வந்து 630 வந்து அது நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு அர்த்தம். நம்ம வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் கண்டுபிடிச்சிருப்போம். இல்லை ஒர்க்கிங் நோட்ஸ் 3ல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது வந்து கிளியர் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதில் ஒரு ஷேருக்கு 13 சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டெப் நம்பர் 3ல் வந்திருக்கும். அதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 3ல் வந்திருக்கும். அப்போ 8,900 நம்ம கிட்ட செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அரைஸ் ஆயிருக்கு. அதில் நமக்கு தேவை எவ்வளோ? 4,875 இந்த 4,875 எங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா 4,875 கொஸ்டினில் இல்லையே, எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது வந்து ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இவங்க பாருங்கள் எவ்வளோ 600 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ 650 நம்பர் ஆஃப் ஷேரு. அதில் 7.5% அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மட்டும் எடுக்கணும். ப்ரைஸில் தான் 7.5% கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஷேரில் கண்டுபிடிக்கக்கூடாது. இல்லை நீங்கள் உங்களுக்கு அது வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா இந்த 65,000 நீங்கள் 7.5% எடுத்தீங்கனாலும் 4,875 வரும். எய்தர் நம்பர் ஆஃப் ஷேரோ இல்லை என்ன பண்ணிக்கலாம், அமௌண்ட் ஆஃப் ஷேரோ எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸில் 7.5% கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஷேரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரும். ஸோ இன்கேஸ் கன்ஃபியூசிங்காக வந்து நீங்கள் எனக்கு தெரியாமல் போயிட்டு நம்பர் ஆஃப் ஷேர்லேருந்து 7.5% கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஒன்று ப்ரைஸ் ஆஃப் த ஷேரு இல்லை அமௌண்ட் ஆஃப் த ஷேர்ஸ்லேருந்து தான் நீங்கள் 7.5% கண்டுபிடிக்கணும். அப்போது 7.5% வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த 100 ருபீஸில் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை நம்ம ஏற்கனவே ஒர்க்கிங் நோட்ஸில் ஒரு இடத்துல போட்டிருப்போம். அதனால் அதை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து இங்கே வெறும் 7.5 ருபீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ ஒரு ஷேருக்கு 7.50 ரூபா வந்து ப்ரீமியம் அப்படின்னா ரெடீம் பண்ண போகிறதுக்கு கொடுக்குறோன்னா 650 ஷேருக்கு வந்து 4,875 அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டெபிட் அண்ட் கிரெடிட்டில் மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னும் ஒரு டவுட் வரலாம். நம்ம செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 8,190 இருக்குது. ஆனால் இங்கே எப்படி 4,875 வந்தது? நமக்கு எவ்வளோ தேவையோ செட்டில் பண்ண போகிறோமோ அதை தான் எடுத்துக்கிறோம். மிச்சம் இருக்கிற 3,315 வந்து புதுசாக இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும். அப்போ அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து பேலன்ஸ் அமௌண்ட் அப்படி சொல்லிட்டு அப்ளை ஆகும். இப்போ நெரேஷனில் எழுதிக்கலாம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அமௌண்ட் வந்து 4,875 வந்து ப்ரீமியமான ரிடம்ஷனுக்கு அந்த பேமெண்ட்டுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது 5th ஜர்னல் என்ட்ரி. இது வந்து அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோமோ அது மொத்தமாக சேர்த்து. இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம என்னது ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ 65,000 கொடுப்போம். அலாங் வித் 7.5% ப்ரீமியமும் சேர்த்து கொடுப்போம். நம்ம இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது தான் இந்த நோட் நம்பர் 4ல், சாரி ஜேர்னல் என்ட்ரி 4ல் கண்டுபிடிச்சது. இல்லை ஒர்க்கிங் நோட்ஸ் 2 and 3லேயே நம்ம இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், 7.5 ருபீஸ் வந்து ப்ரீமியம் அப்படின்னா 650 ஷேருக்கு வந்து 4,875. ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே 7% ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஏன்னா அதை தான் நம்ம ரெடீம் பண்ண போகிறோம். அமௌண்ட்டு டெட்டார் 65,000 நீங்கள் டைரெக்டாக போட்டாலும் கரெக்டு தான் டெபிட் சைடில். இல்லை 650 நம்பர் ஆஃப் ஷேரில் 100 ருபீஸால் மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் கரெக்டு தான். தென் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதையும் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். 4,875 ஒரு ஷேருக்கு 7.50 4,875. ஸோ அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை டெபிட் சைடில் மென்ஷன், இந்த 2 அமௌண்ட்டும் சேர்த்து யாருக்கு கொடுக்க போகிறோம், டு ஹூம் அப்படின்னும் போது ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம். அப்போ கிரெடிட் சைடில் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார்னு சொல்லிட்டு, சாரி கிரெடிட்டார்னு மென்ஷன் பண்ணிப்போம். நெரேஷனில் அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ஸோ த கம்பெனி ஜஸ்ட் இனிஷியேட்டட் டு பே த அமௌண்ட். ஸோ இன் திஸ் டைம் த கம்பெனி collects the shares document from the preference shareholder. After that the company will pay the amount. ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜர்னல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா த கம்பெனி பெய்டு அமௌண்ட் டு த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது யார் வாங்குறாங்க இந்த இடத்துல, ரிசீவர் ஷேர் ஹோல்டர்ஸ் வாங்குறாங்க, ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸு. அப்போ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் கேஷ் வெளியில் போகுது கம்பெனி விட்டு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் அமௌண்ட்டு போகும். அப்போ நம்ம 5th என்ட்ரியில் கிரெடிட் சைடில் வச்சிருக்கிற 69,875 வந்து 6th என்ட்ரியில் டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் அப்ளை ஆகுது. இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம நெரேஷனில் அமௌண்ட் பேய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணாலே போதும்.
இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டூ அக்கவுண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டேபிளர் காலம் வந்து சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், ருபீஸு. ஸோ சீரியல் நம்பரில் வந்து நோட் நம்பர்ஸ் வந்து மென்ஷன் ஆகும். பர்டிகுலர்ஸ் காலத்தில் வந்து நம்ம அதுக்கடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன ஹெட்டிங் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதோட ஹெட்டிங் வந்து அப்ளை ஆகும். ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 1க்கு ஷேர் கேபிட்டல்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆல்ரெடி செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அது காலி ஆகிடும், வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அப்போ வெறும் ஈக்விட்டி ஷேர் தான் வரும். ஈக்விட்டி ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஏற்கனவே இருந்தது, புதுசாக இஷ்யூ பண்ணது ரெண்டுமே வந்து இந்த இடத்துல வந்துடும். ஏற்கனவே பழசு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் 4500 ஷேர் இருக்குது. ஈக்விட்டி ஷேர் ஒரு ஷேர் 50 ரூபா ரேட் அப்படின்னா 2,25,000 அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நியூ ஈக்விட்டி ஷேர் வந்து நம்ம ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருப்போம், ஒர்க்கிங் நோட்ஸு 1ல் கண்டுபிடிச்சிருப்போம். அதில் 650 ஷேர் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ வந்து 50 ரூபா தான். ஸோ அப்போ மொத்தமாக சேர்த்து 31,500 அப்போ டோட்டல் ஷேர் கேபிட்டல் வந்து எவ்வளோ இருக்குது? 2,56,500 அதை டோட்டல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நோட் நம்பர் 2க்கு வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ரிசர்வ், சர்ப்ளஸ் அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி தான். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஒன் ஆஃப் த ரிசர்வ் கேட்டகரி தான். அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்திருக்கிறது நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ரிசர்வ் வந்து 8,190 அதில் நம்ம 4,875 வந்து ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அந்த பேமெண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ மிச்சம் வந்து 3,315 இருக்குது. அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே புதுசாக பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் 2,500 வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல்ஸ் பண்ணி அது மூலிமா வந்திருக்கக்கூடிய நஷ்டம். அதுக்கடுத்தது வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 14,500 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இது, அதாவது 12,000 ப்ளஸ் வந்து 2,500. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செட் அசைடு 12,000 எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், அதை மட்டும்தான் இங்கே எடுத்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல வந்து டைப்பிங் எரர் ஆகிருந்திருக்கு, அதை நான் ரெக்டிஃபை பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வந்து என்னது மொத்தமாக வந்து 33,500 எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்? சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். அதுக்கடுத்ததுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் வந்து ஒரு 2,500. அப்போ 48,000 வந்து 2,500 ப்ளஸ் 33,500 போயிடுச்சுன்னா மிச்சம் 12,000 வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம நியூ பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்துடுச்சு. இன்கேஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு புரியலன்னா கூட அவங்களே கொஸ்டினில் சொல்லியிருக்கிறாங்க, செட் அசைடு வந்து 12,000 வந்து எடுத்து வச்சுக்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அன்யூசபிள் நெட் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வந்து நியூ பேலன்ஸ் ஷீட்டுக்கு தான் போகும். நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து போட்டாலும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் 2ல் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். அப்படி இல்லைனாலும் ஒர்க்கிங் நோட்ஸ் 1லேயே நம்ம அதை தனியாக காமிச்சிருப்போம், அந்த ப்ராஃபிட்லேருந்து எடுக்கிறது. அதே சேம் 33,500 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் குறையுது. அந்த அமௌண்ட் அப்படியே கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வாக மாறி இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது நம்ம சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா. அப்போ செகண்ட் நோட் நம்பர் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸோட டோட்டல் வந்து எவ்வளோ இருக்குது? ஸோ 3,315 ப்ளஸ் ஒரு 12,000 ப்ளஸ் ஒரு 33,500. ஸோ நான் டோட்டல் போயிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அப்போ டோட்டல் வந்து நமக்கு எவ்வளோ வருது? 48,815 வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 3 வந்து ட்ரேட் பேயபிள்னு தலைப்பு கொடுத்துக்கலாம். இதில் வந்து கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் வரும். கொஸ்டினில் பில்ஸ் பேயபிள் இல்லை, வெறும் கிரெடிட்டார்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ கிரெடிட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 56,500 அதை எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதையே டோட்டலாக நம்ம மாற்றிப்போம். நோட் நம்பர் 4ல் டேஞ்சிபிள் அசெட், ஃபிக்ஸட் அசெட் வந்து டேஞ்சிபிள் அசெட்டு கீழே தான் வரும். ஏன்னா குட்வில், பேட்டன் ரைட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. அதனால் கொஸ்டினில் ஃபிக்ஸட் அசெட்டு 3,45,000 கொடுத்துருக்காங்க. அது நோட் நம்பர் 4 டேஞ்சிபிள் அசெட்டு கீழே மென்ஷன் பண்ணிவிட்டு அதையே டோட்டலாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் போஸ்டிங் தான். நம்ம இங்கே நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் சீரியல் நம்பர் 1ன்றதுலாம் நோட் நம்பராக போகும். அதே மாதிரி இங்கே நோட் நம்பர் 1, 2, 3க்கு நம்ம என்னென்னலாம் தலைப்பு கொடுத்தோமோ இந்த க்ரீனில், ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் பர்டிகுலர்ஸுக்கு போய் சேரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அமௌண்ட் காலத்தில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எதெல்லாம் நம்ம டோட்டல் போட்டோமோ அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து அமௌண்ட் காலத்தில் போகும். ஸோ அதுக்கு வந்து ஸ்பெசிஃபைடு ஹெட்டிங்க்கு கீழே அப்ளை ஆகும். அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு நோட்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறத பேலன்ஸ் ஷீட்டில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 3ல பர்டிகுலர்ஸு, நோட் நம்பர், ருபீஸ் இந்த மாதிரியான ஒரு டேபிளர் காலம் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லயபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் வரும். இதில் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். ஈக்விட்டி அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸை அதை மீன் பண்ணுது. லயபிலிட்டிஸ்னால் அதர் தன் ஷேர் ஹோல்டர்ஸ், அதை தவிர்த்து. அப்போ இதில் ஈக்விட்டி லயபிலிட்டி கீழே சப்ஹெட்டிங் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்போ ஷேர் ஹோல்டருக்கு சேர வேண்டிய ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஷேரு, ரிசர்வ்ஸு, அதுக்கடுத்தது ப்ராஃபிட்டு. சர்ப்ளஸ் அப்படின்னா சர்ப்ளஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ராஃபிட்டு. அது எல்லாமே ஷேர் ஹோல்டருக்கு சேர வேண்டியது தான். ஸோ அப்போ நோட் நம்பர் 1, 2ஓட டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். அப்போ நோட் நம்பர் 1ல் நம்ம என்னது ஷேர் கேபிட்டல்னு தலைப்பு கொடுத்துருப்போம். டோட்டல் வந்து நோட் நம்பர் 1க்கு 2,56,500 அதை எடுத்துகிட்டு வந்து ருபீஸில் போட்டுட்டோம். நோட் நம்பர் 2க்கு வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்னு தலைப்பு கொடுத்துருப்போம். அதோட டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சது 48,815 ரூபா. அதுக்கடுத்தது சப்ஹெட்டிங் செகண்ட் வந்து கரண்ட் லயபிலிட்டிஸில் ட்ரேட் பேயபிள். ஸோ ட்ரேட் பேயபிள்ன்றது வந்து எப்படி வந்தது, நோட் நம்பர் 3ஓட ஹெட்டிங் பர்டிகுலர்ஸில் வந்துடுச்சு. அதோட டோட்டல் வந்து 56,500 ரூபா. அதை நம்ம ருபீஸில் மென்ஷன் பண்ணிட்டோம். அதை தவிர்த்து வேறு எதுவும் நோ அதர் லயபிலிட்டிஸோட ஐட்டம்ஸ் வந்து எதுவும் இல்லை. அதனால் இதே நம்ம டோட்டல் பண்ணிப்போம். 2,56,500, 48,815, 56,500 மொத்தமாக சேர்த்து டோட்டல் லயபிலிட்டிஸ் வந்து 3,61,815. அதுக்கடுத்தது கம்மிங் டு த அசெட்ஸ். அசெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசெட், அதாவது ஃபிக்ஸட் அசெட்னு அர்த்தம். ஸோ ஃபிக்ஸட் அசெட் வந்து டேஞ்சபிள் அசெட்டு கீழே வரதை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதாவது நோட் நம்பர் 4ல் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் நோட்ஸ் அக்கௌண்ட்டில். ஸோ அப்போ அதோட ஹெட்டிங் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டேஞ்சபிள் அசெட் வந்து நான் கரண்ட் அசெட்டு கீழே மென்ஷன் பண்ணிட்டோம். சீரியல் நம்பரோட வந்து நோட் நம்பர் 4 மென்ஷன் பண்ணிட்டோம். டோட்டல் வந்து 3,45,000 எடுத்துகிட்டு வந்து ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸில் கேஷ் அட் பேங்க் வரும். கேஷ் அட் பேங்க் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, எடுத்த உடனே நம்ம கடைசி ஒர்க்கிங் நோட்ஸ் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒர்க்கிங் நோட்ஸில் நம்ம போட்டிருப்போம். ஸோ ஒரு தடவை நம்ம ஒர்க்கிங் நோட்ஸை பார்த்துட்டு வந்து நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து பாருங்கள், பேங்க் பேலன்ஸ் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் 16,815 ரூபா. என்னென்னலாம் ரிசிப்ட் ஆயிருக்கு. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆல்ரெடி 31,000 இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் 16,000. அதுக்கடுத்து புதுசாக ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம், அது ஒரு 31,500. புதுசாக ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது நம்ம செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருப்போம். ப்ரீமியத்தில் அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ் வந்து ஒரு 8,390 ரூபா ரிசிப்டாக இருக்குது. பேமெண்ட் வந்து 69,817 ரூபா. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியத்தோட சேர்த்து செட்டில் பண்ணிட்டோம். அது போக மிச்சம் இருக்கிற 16,815 ரூபா. இதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேஷ் அட் பேங்க்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம தனியாக எதுவும் நோட்ஸ் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணல. அதனால் அதை வந்து நம்ம டேரெக்டாக அமௌண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணிப்போம். நோட் நம்பரை பிளாங்காக விட்டுடலாம். அப்போ கரண்ட் அசெட் கீழே கேஷ் அட் பேங்க் வந்து 16,815 ரூபா. ஸோ ஒர்க்கிங் நோட்ஸ் 5ல் நம்ம கால்குலேட் பண்ணது தான். அப்போ இப்போ நம்ம அசெட்டை மட்டும் டோட்டல் பண்ணுவோம். 3,45,000 ப்ளஸ் ஒரு 16,815 ரூபா சேர்த்தோம்னா 3,61,815 ரூபா வந்து டோட்டல் அசெட். அப்போ டோட்டல் லயபிலிட்டியும் 3,61,815, டோட்டல் அசெட்டும் 3,61,815. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. தட்ஸ் ஆல்.